பிறகு பிறகு என்ன நடந்தது தேவகி? மன்னர் வசுதேவர் தங்களது குழந்தையை தூக்கி கொண்டு எங்கு சென்றார்? யசோதா, என் குழந்தையை அடைவதற்கு என்னால் எதுவும் செய்ய முடியும். ஆனால் என்னால் பொய் சொல்ல முடியாது. அன்று இரவு மகாராஜா வசுதேவர் என்னுடைய குழந்தையை யாருடைய வீட்டில் விட்டு வந்தார் அது எனக்கு தெரியாது. சகோதரி தேவகி, நீயே இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உனக்கே உண்மை எதுவென்று தெரியாத போது எந்த ஆதாரத்தில் எனது கண்ணனை உனது குழந்தை என்று கூறுகிறாய்? யசோதா, நந்தர் எங்கள் முதன்மையான நலம் விரும்பி மற்றும் மகாராஜா வசுதேவரின் உண்மையான நண்பர். இது போன்ற நேரத்தில் ஒரு மனிதன் நிச்சயமாக நண்பர் வீட்டிற்கு தான் செல்வான். சகோதரி தேவகி, பெண்கள் நாம் தங்கத்தட்டை தொலைத்து விட்டு அதை மண்பானையில் தேடுவோம் என்று கூறுவார்கள். இப்போது அதுதான் என் நினைவிற்கு வருகிறது. ஆனால் தம்முடைய இந்த அனுமானத்தை நிரூபிக்கவே முடியாது. யசோதா, அன்று இரவு கண்ணனை நீதான் பெற்றெடுத்தாய் என்பதற்கு உன்னிடம் கூட தான் நிரூபணம் இல்லை. தாம் என்ன கூற வருகிறீர்கள்? என் பெரியம்மா, இந்த பெரியவர் மற்றும் அனைத்து கோகுலவாசிகளும் பொய் உரைக்கிறார்கள் என்றா? இல்லை, நான் அப்படி சொல்ல வரவில்லை. ஆனால் இப்படி ஒன்று நடந்திருக்கலாம். அன்று இரவு கோகுலத்தில் என்னவெல்லாம் நிகழ்ந்ததோ அதை யாரும் பார்க்காமல் இருந்திருக்கலாம். தாம் என்ன கூற வருகிறீர்கள்? என்ன நடந்தது கோகுலத்தில் அன்று இரவு? மகாராஜா வசுதேவர் என்னிடம் சொன்னார். அன்று இரவு அவரின் குழந்தையை தூக்கி கொண்டு கோகுலம் வந்தடைந்த போது அச்சமயம் அனைத்து கோகுலவாசிகளும் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தார்களாம். அம்மா, நான் உங்களை சந்தேகிக்கவில்லை. தாம் அன்று இரவு கண்டது அனைத்தும் பொய் என்றும் நான் சொல்லவில்லை. ஆனால் ஒரு முறை நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் முழு நம்பிக்கையுடன் கூற முடியுமா, தாம் தமது கண்களால் யசோதாவை ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதை கண்டீர்களா? மகாராணி, உண்மை இதுதான். குழந்தையின் சத்தம் கேட்டுதான் நான் கண் விழித்தேன். அப்பொழுதுதான் உணர்வு வந்தது, நந்தராணிக்கு குழந்தை பிறந்திருக்கிறது என்று. ஐயா, அன்று இரவு தமக்கும் இது போல் தோன்றவில்லையா? தாம் ஆழ்ந்த நித்திரையில் இருந்து எழுந்தது போல். தாங்கள் சொல்வது உண்மைதான் மகாராணி. அன்று இரவு சிறிது நேரம் ஆழ்ந்த நித்திரையில் சென்று விட்டேன். ஒரு பச்சிலம் குழந்தையின் அழுகையை கேட்டு நான் கண் விழித்தேன். அஷ்டமியின் அந்த இரவு தாம் அனைவரும் நந்தரின் வீட்டில்தான் கூடியிருந்தீர்கள். ஆனால் யாராவது முழுமையாக நம்பிக்கையாக இதை சொல்ல முடியுமா, அன்று இரவு அவர் உறங்கவில்லை என்று? யசோதா, இப்போது நீயே யோசித்துக் கூர். உனக்கு கண்ணனை பெற்றெடுத்த நினைவு இருக்கிறதா? ஏதாவது ஒரு விஷயம், கண்ணனை நீதான் பெற்றெடுத்தாய் என்று முழு நம்பிக்கையுடன் உன்னால் கூற இயலுமா யசோதா? அல்லது கோகுலவாசிகள் போல் அன்று இரவு நீயும் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தாயா? பிரபு, இந்த நிகழ்வை இங்கேயே நிறுத்திவிடுங்கள். ஏனென்றால் ஒரு தாயின் அன்பு இன்னொரு தாயின் அன்பை தோற்கடிக்க முயற்சி செய்கிறது. அதை இந்த உலகில் உள்ள எந்த தாயாலும் ஏற்றுக்கொள்ள இயலாது. ஏனென்றால் அன்னை யசோதாவின் வெற்றி அன்னை தேவகியின் தோல்வியில்தான் இருக்கிறது. மற்றும் அன்னை தேவகியின் வெற்றி அன்னை யசோதாவை தோல்வியடைய செய்யாது. பிரபு, இன்று இந்த இரண்டு தாய்களிடையே எந்த தாயின் அன்புக்கு பாதகம் ஏற்பட்டாலும் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு ஊனமான பாரம்பரியத்தை ஆரம்பித்து வைத்துவிடும். இல்லை தேவி, இன்று இந்த நிகழ்வின் காரணமாக தவறான பாரம்பரியம் உண்டாகாது, மாறாக அது ஒழுங்குபடுத்தப்படும். இன்று இப்புவியில் உள்ள சமூகத்தின் முன்பாக இது நிரூபிக்கப்பட்டுவிடும். அன்னை என்பவள் யாரென்று, அது பெற்றெடுப்பவளோ அல்லது வளர்ப்பவளோ யாராயினும் அவர் குழந்தை மீது அவருக்கு
முழுமையான அதிகாரம் உள்ளது. ஏனெனில் அன்னை என்பவர் யாராகவும் இருக்கலாம். இருப்பினும் அவர் அன்னை மட்டுமே. தேவி தேவகி, தாம் கூறுவது உண்மைதான். அனைத்து கோகுலவாசிகளைப் போலவே அன்று இரவு கண்ணன் பிறந்த போது நானும் ஆழ்ந்த நித்திரையில்தான் இருந்தேன். இதை நான் ஒரு கணம் ஏற்றுக்கொண்டாலும் கண்ணனை நான் பெற்றெடுக்கவில்லை என்றால் மன்னர் வசுதேவர் அவனை இங்கு கொண்டு வந்தார் என்றால் பிறகு எனது குழந்தை எங்கே? நான் 10 மாதங்களாக என் வயிற்றில் சுமந்தவன் எங்கே? இப்போது நீ என்ன கூற விரும்புகிறாய்? எனது கர்ப்பம் பொய் என்றா? ஒரு தாயின் தாய்மை பொய்யாகிவிட்டதா? நான் 8 வருடங்களாக அந்த கடவுளிடம் வேண்டியதெல்லாம் பலிக்காமல் போய்விட்டதா? அந்த நாராயணன் எனக்கு கொடுத்த ஆசிர்வாதம் அது வெறும் கனவுதானா? அன்றிரவு நான் குழந்தையை பெற்றெடுக்கவே இல்லையா? இல்லை சகோதரி, நான் அப்படியெல்லாம் சொல்ல விரும்பவில்லை. அன்று இரவு நிஜமாக என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது. ஆனால் மகாராஜா வசுதேவர் மதுரா திரும்பிய பொழுது அவர் தம்முடன் ஒரு அழகான பெண் குழந்தையை கொண்டு வந்தார். பெண் குழந்தையா? ஆம் யசோதா, உனது வேண்டுதல் நிறைவேறாமல் இல்லை. உன்னுடைய தாய்மை பொய் கிடையாது. ஆனால் எனக்கு தோணுவது அன்று இரவு நீ கண்ணனை அல்ல, ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தாய். என்ன? அப்பொழுது அந்த பெண் குழந்தை எங்கே? நான் பெற்ற குழந்தை எங்கே? எனது 8வது குழந்தை என்று நினைத்து கம்சன் அவளையும் கொல்ல முயற்சி செய்தான். ஆனால் சகோதரி தேவகி, எனக்கு உண்மை என்னவென்று எதுவும் புரியவில்லை. ஆனால் இந்த கணத்தில் நான் இதை ஏற்றுக்கொண்டாலும், அதாவது கண்ணன் உனது பிள்ளை என்று, அப்படியென்றால் நீயே உனது பிள்ளையை மரணத்தின் வசம் ஏன் ஒப்படைக்க விரும்புகிறாய்? யசோதா, நீ என்ன சொல்ல விரும்புகிறாய்? தேவி தேவகி, தாம் கூறுவது உண்மை என்றால் அந்த பாவி கம்சன் உனது மைந்தனை கொல்வதற்காக தேடுகிறான் என்றால் உனது மைந்தன் கிடைக்காமல் இருப்பதுதானே அனைவருக்கும் நன்மையாகும். அந்த விதியும் இதைத்தான் விரும்புகிறது. அதனால்தான் அது உனது குழந்தையை ஏதோ ஒரு பாதுகாப்பான இடத்தில் வைத்திருக்கிறது. சகோதரி, நீ ஏன் உனது கையாலேயே உனது புதல்வனை மரண வாசலில் தள்ளிவிட பார்க்கிறாய்? ஒருவேளை உனக்கு உனது மைந்தன் கிடைத்தாலும் கூட உனது பாசமே அவனது முடிவிற்கு காரணமாகிவிடும். சகோதரி தேவகி, உன்னை வணங்குகிறேன். உனது கர்ப்பத்திலிருந்து ஒரு புதல்வன் பிறந்திருக்கிறான். அவன் இந்த உலகின் பாவங்களையும் அதர்மங்களையும் அழிப்பான். இந்த உலகின் தர்மத்தை அவன் நிலைநாட்டுவான். தேவி தேவகி, உனது புதல்வனுக்காக காத்திருப்பது நீ மட்டுமல்ல, மாறாக இந்த உலகமும் காத்திருக்கிறது. தேவி தேவகி, இங்கிருக்கும் அனைத்து கோகுலவாசிகளும் உனது புதல்வன் நலமாக இருக்க வேண்டும் என்று எப்பொழுதும் வேண்டுவோம். அதை நீயே பார்ப்பாய். உனது புதல்வன் உன்னிடம் விரைவில் வந்து சேர்வான். ஆனால் உனது புதல்வனை அடைவதற்காக எனது கண்ணனின் உயிரை ஆபத்தில் தள்ளிவிடாதே. இந்த தாயின் வேண்டுகோளை தயவு செய்து ஏற்றுக்கொள். யசோதா, நீ உன் மனதில் இருந்தவற்றை சொல்லிவிட்டாய். ஆனால் ஒரு முறையாவது இந்த தாயை பற்றி யோசித்தாயா? அவளது நிலை என்னவென்று? அந்த பாவி கம்சன் எனது 6 குழந்தைகளையும் பிறந்த உடனே என் கண் முன்னே கொன்று விட்டான். அப்போது என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஆனால் இத்தனை வருடங்களுக்கு பிறகு எனக்கு எனது 8வது மைந்தனை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கப் போகிறது.
உயிருடன் இருக்கும் ஒரே குழந்தை அவன்தான். அவனை வாரி அணைக்க எனக்கு கிடைக்க போகும் பாக்கியத்தை நீ அதை கெடுக்க பார்க்கிறாயா? முடியாது, இனிமேலும் முடியாது. யசோதா, இன்று நான் என் புதல்வனை சந்திக்காமல் நான் இங்கிருந்து போக மாட்டேன். தேவி தேவகி, எனக்கு உன் மனதின் வேதனை புரிகிறது. ஆனால் என்னால் உனக்கு சமாதானம் மட்டும் அளிக்க முடியும், ஆறுதல் சொல்ல முடியும், இரக்கத்தையும் காட்ட முடியும். ஆனால் உன்னிடம் எனது குழந்தையை தர முடியாது. நான் தமக்கு வாக்களிக்கிறேன். இங்கிருக்கும் கோகுலவாசிகள் உனது குழந்தையை தேட உதவி செய்வார்கள். ஆனால் உனது பிடிவாதத்தை நீ விட்டுவிடு. உன்னுடைய குழந்தை இந்த கோகுலத்தில் இல்லை. இல்லை யசோதா, நீ சொல்வது அனைத்தும் என்னால் ஏற்க முடியும். ஆனால் இதை ஏற்க முடியாது. எனது தாய்மை பொய் சொல்லாது யசோதா. எனக்கு தெரியும், என்னுடைய குழந்தை இங்குதான் இருக்கிறான். இதே வீட்டில் தான் வசிக்கிறான். தேவி தேவகி, இது தமது பிரமை. இங்கிருப்பவன் எனது கண்ணன் தான், எனது குழந்தைதான். அவன் உன்னுடைய பிள்ளை அல்ல. நீ என்ன வேண்டுமானாலும் சொல்லி அவனை அழைத்துக்கொள். ஆனால் அவன் என்னுடைய குழந்தை. கண்ணன் எனது குழந்தை. நான் அவனை பெற்றெடுத்தேன் யசோதா. நான் தான் அவனுடைய தாய். அவன் எனது குழந்தை. தேவி தேவகி, தாம் குழம்பி இருக்கிறீர்கள். அம்மா, குழந்தாய், கண்ணா, குழந்தாய். நமக்கு குழந்தை பெருக்கும் போது இந்த மயில் பிலையை நான் அவன் தலையில் சூட்டுவேன். சகோதரி, நீ இந்த மயில் பிலையை பார்த்தாயா? எப்போதும் என் வாழ்வின் ஆசையாக இருந்தது இது. எனது குழந்தை மயில் பிலையை சூடுவான் என்பது. இது அதே மயில் பிலைதான். யசோதா, இந்த மயில் பிழை எனது பாசத்தின் அடையாளம், எனது அன்பு மற்றும் தாய்மையின் கொடி. நீயே சொல், இவன் எனது குழந்தை இல்லை என்றால் இந்த மயில் பிழை எங்கிருந்து வந்திருக்கும்? இவன் நிச்சயம் எனது குழந்தைதான். தேவி தேவகி, எனக்கு தாங்கள் கொண்டிருந்த ஆசையை பற்றி தெரியாது. ஆனால் இந்த மயில் தொகை நானே எனது கண்ணனின் தலையில் சூட்டி வைத்தது. இவன் எனது குழந்தை. மற்றும் இந்த மயில் இறகு, இது அந்த தேவர்களின் ஆசிர்வாதம். இது இறைவனின் ஆசி அல்ல, எனது விருப்பம். எனது குழந்தை இந்த மயில் பிழையை சூட வேண்டும் என்பது. இவன் எனது குழந்தை. அதைதான் நானும் கூறுகிறேன் தேவகி. இவன் எனது குழந்தை. அம்மா, அம்மா, உறவு என்பது அன்பால் ஏற்படுவதம்மா.
நீங்கள் இருவரும் அம்மா என்னும் உரிமைக்காக சண்டை போடுகிறீர்களா? இத்தனை வருடம் காத்திருப்புக்கு பிறகு நீ எனக்கு கிடைத்திருக்கிறாய். அன்போ உரிமையோ அது எனக்கு தெரியாது. நான் உன்னை வாரி அணைத்து கட்டிக்கொள்ளவே விரும்புகிறேன். குழந்தாய், வந்துவிடு. உன் அன்னையை கட்டி அணைத்துக்கொள். கண்ணா, இப்போது நீ அவ்வளவு பெரியவனாகிவிட்டாயா? உன் தாய்க்கு அன்பு பாசத்தை பற்றி எடுத்து சொல்லும் அளவிற்கு? நீ வீட்டிற்கு வந்த உடனே உன் தாயை கட்டிக்கொள்வாய் அல்லவா? என்னிடம் வா கண்ணா, உன்னுடைய தாயிடம் வந்துவிடு. வா கண்ணா. பிரபு, அன்னை யசோதா பாசத்தின் மறு உருவம், அன்னை தேவகி தியாகத்தின் மறு உருவம். ஆனால் இன்று இரண்டு தாய்களும் தனது உரிமைக்காக சண்டையிடுகிறார்கள். அப்படியானால் இவ்விரண்டு தாய்களின் உரிமைக்கு முன்பு அவர்களது அன்பு, தியாகம், சமர்ப்பணம் தோற்று போய்விடுகிறதா? தேவி, இரு அன்னைகளுடைய அன்பும் மிகவும் உயர்வானது. ஆனால் கம்சனுடைய சூழ்ச்சியின் காரணமாக இன்று அன்னை தேவகியின் பாசமிகு மறுபுருவமானது எந்த விதத்திலாவது தனது புதல்வனை அடைந்துவிட வேண்டும் என்று எண்ணுகிறது. ஆனால் அன்னை யசோதா? தேவி, அன்னை யசோதைக்கு உண்மை யாதென்று தெரியாவிடிலும் அன்னை தேவகியின் இந்த உருவம் மீது நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கிறார். ஆதலால் எந்த சூழ்நிலையிலும் அவர் கண்ணனை தம்மிடமே வைத்துக் கொள்ள விரும்புகிறார். ஆனால் உண்மை யாதெனில் இவ்விரண்டு தாய்களுமே ஒருவருக்கொருவர் கடன்பட்டுள்ளனர். பிரபு, இப்பொழுது என்னவாகும்? இந்த பிரச்சனைக்கு தீர்வு எப்படி உண்டாகும்? தேவி, கம்சன் எதற்காக இந்த சூழ்ச்சியை செய்தானோ அந்த கண்ணனே இந்த சங்கடத்திற்கான முற்றுப்புள்ளியை வைப்பான். இல்லை அம்மா, நான் உங்களை கட்டி அணைக்கவும் மாட்டேன், உங்கள் மடியிலும் நான் வரமாட்டேன். கண்ணா, என்ன கூறுகிறாய் நீ? நீ எப்பொழுதும் உன்னுடைய தாயிடம் மட்டும்தானே இருப்பாய், எப்பொழுதும் உன் தாயின் விருப்பப்படித்தானே நடப்பாய். ஆனால் இன்றோ நான் எனது வாழ்க்கையில் செய்த பெரிய புண்ணியம், அது உன்னை வளர்த்தது மட்டும்தான். குழந்தாய், இந்த அபாக்கியவாதி தாய்தான் உன்னை பெற்றது. ஆனால் அம்மா, ஒரு குழந்தைக்கு அம்மா என்பவள் அம்மா மட்டும்தானே, அவனை பெற்றெடுத்ததோ அல்லது வளர்த்தவர் என்பதோ அல்ல, இல்லையா அம்மா? உறவு என்பது அன்பை பொறுத்தது தானே அம்மா. இப்பொழுது பாருங்களேன் அம்மா, அந்த பெரியம்மா என்னை பெற்றெடுக்கவில்லை, என்னை அவர் வளர்த்தவரும் இல்லை. ஆனால் என்றாலும் அவர் என் அன்னைதான். ஏனென்றால் என்னை தனது பிள்ளையாக பாவிக்கிறார், ஏனென்றால் என்னை நேசிக்கிறார். அதனால் நான் அனைத்து பெண்களுக்கும் குழந்தைதான், அதாவது என் மீது தாய் அன்பை பொழிபவர்கள். அம்மா, எனக்கு இந்த விஷயம்தான் புரியவில்லை. தாம் இரு அன்னைகளுமே பாசத்துக்காக அல்ல, உரிமைக்காக சண்டையிடுகிறீர்கள். நான் என்ன ஒரு பொருளா அம்மா? ஒருவருக்கு மட்டுமே சொந்தமாக இருக்க